ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி ஆர்ஆர்பி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதில் கல்வி தகுதியை மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா மொத்தம் வந்து ஒரு 68 போஸ்ட் இருக்குது. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான கல்வி தகுதியை மட்டும் நம்ம தனியாக நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 18 கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 76 வேகன்சி அவுட் ஆஃப் 1036 வேகன்சி. சரிங்களா? மொத்தம் ஓவரால் எல்லா ஆர்ஆர்பி ஜோனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1036 வேகன்சி. அதில் சென்னை ஜோனுக்கு மட்டும் 76 வேகன்சி, மொத்தம் 18 கேட்டகரி போஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வேகன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அன்னெக்சர் ஏக்கு போனீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான போஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் வந்து என்ன, அப்புறம் அதுக்கான பே ஸ்கேல் என்ன, அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன இருக்குது, மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ், அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கான சூட்டபிலிட்டி என்ன, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கான மினிமம் கல்வி தகுதி. ஓகேங்களா? அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எனி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்னை ஜோனுக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 18 கேட்டகரி இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% வந்து மார்க் வச்சுருக்கணும். அதாவது காமர்ஸில் வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி வந்து. அதே போல் நீங்கள் எம்காமில் வந்து அப்ளைடு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில். ஓகேங்களா? அது கூடவே நீங்கள் வந்து பிஎட் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். அப்புறம் நம்ம சென்னை ஜோனில் செகண்ட் போஸ்ட் என்னன்னு பாருங்கள். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்கனாமிக்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் இல்லையா? அதே போல் எக்கனாமிக்ஸும் அதே தான். நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இந்த டிகிரி இதில் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பிஜி டிகிரியில் வித் மினிமம் 50% மார்க். ஓகேங்களா? அதே போல் பிஎட் முடிச்சிருக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் டீச்சிங் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் போஸ்ட்டு. அப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோன் வைஸ் பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீப் லா அசிஸ்டண்ட் கேட்டகரி நம்பர் 27. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கேட்டகரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீப் லா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது யூனிவர்சிட்டி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா லா அதில் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார் கவுன்சிலிங் சர்வீஸில், அதாவது ரயில்வே எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது சர்வ் பண்ணியிருக்கணும் எனி பிரான்ச் ஆஃப் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சீப் லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் 43 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பே ஸ்கேல் வந்து 46,600 ரூபாய், மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு, மேக்ஸிமம் 48 வயசு. சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டகரி நம்பர் 28. அதுக்கு மினிமம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,900. அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லா வந்து முடிச்சிருக்கணும், டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் லாவில். சரிங்களா? ஓகேங்களா? அதே போல் 5 இயர்ஸ் ஸ்டாண்டிங் அண்ட் அட்வொகேட் ஆஃப் பார் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கில்லு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு வந்து பாருங்கள் 44,900 ரூபாய் வந்து பே ஸ்கேலு. 18 வயசுலேருந்து 48 வயசு வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டிகிரி வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பிபி எட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர், அதாவது இங்கிலீஷில் 33வது கேட்டகரி நம்பர். இதுக்கு 44,900 ரூபாய் வந்து பே ஸ்கேலு. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 48 வயசு. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும். அது கூட நீங்கள் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா? அதாவது இதுக்கான கல்வித்தொகை தெளிவாக பார்த்துக்குங்க. இது வந்து என்ன கல்வித்தொகை இருக்கணும், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா
டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும் கம்பல்சரி. ஓகேங்களா? அந்த ஏபி அப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயமும் உங்களுக்கு மீட் ஆகணும். இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி இது அல்லது அது அல்லதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் இங்கிலீஷ், ஓகேங்களா, இங்கிலீஷில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இங்கிலீஷ் முடிச்சுட்டு அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து இங்கிலீஷில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% மார்க் வச்சுருக்கணும். அப்புறம் அல்லது கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் 1 இயர் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலும், அதாவது எஜுகேஷன் பிஎட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 4 இயர் பேச்சுலர் எலமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 4 இயர் பிஏ பிஎஸ்சி பிஎட் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனி டிகிரி, அதாவது இங்கிலீஷில் வந்து டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் 1 இயர் பிஎட் முடிச்சிருந்தாலும் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் அதை முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎடோ இல்லை எம்ஏடோ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் கம்பல்சரி நீங்கள் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் வந்து நல்லா இங்கிலீஷ் மீடியமில் ஃப்ளூயண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ், அதாவது டிகிரியில் அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ட்ரைன்டு கிராஜுவேட் இங்கிலீஷ். ஓகேங்களா? அதே போல் தான் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோமோ இங்கிலீஷுக்கு, இது மேத்ஸுக்கு. சரிங்களா? அங்கே சொன்ன ஆப்ஷன் தான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் மேத்ஸ் கோர்ஸில் வந்து அவங்க சொன்ன மாதிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரியோ இல்லை ஒரு பிஜி டிகிரியோ முடிச்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎடு, அதுக்கப்புறம் எலமெண்ட்ரி லெவல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், அதே தான் வந்து இதுக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி இல்லை, அதாவது மேத்ஸ் டிகிரி கூட வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பிஎடோ இல்லை எலமெண்ட்ரி டிப்ளமோ எஜுகேஷனோ அந்த மாதிரி வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சிங் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் வெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயமே நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே தான் வந்து இதுக்குமே வந்து அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் மேத்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனில் வேறு என்ன இருக்குது, சான்ஸ்கிரிட் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் சான்ஸ்கிரிட். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், நீங்கள் டிகிரி சான்ஸ்கிரிட்டில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் தான் நீங்கள் டிப்ளமோ லெவல் எலமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை பிஎட்டோ இல்லை எம்எட்டோ இல்லை நீங்கள் பிஜியில் படிச்சிருந்தாலும் சரிங்களா, பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி சான்ஸ்கிரிட்டில் வந்து முடிச்சிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி எஜுகேஷன் பிஎடு எம்எடு இல்லை வந்து டிப்ளமோ லெவல் எஜுகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் மீடியத்தில் வெள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் கிராஃப்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ஐடிஐ ட்ரேடில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா எனி அதர் ரெகனைசேஷன்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங் இன் த ட்ரேட் கன்சர்ன் ஃப்ரம் ஐடிஐ. ஓகேங்களா? 12th பாஸ் பண்ணிவிட்டு, இது செகண்ட் கண்டிஷன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டீச்சிங் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து வெள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் முன்னுரிமை வந்து யாருக்கு வழங்கப்படும்னா 2 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து 50வது கேட்டகரி நம்ம சென்னை ஜோனில் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கான கல்வி தகுதிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 52 ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் ஹிஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி லெவல் எஜுகேஷன் இல்லை பிஎட்டு எம்எட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அது கூட நீங்கள் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் டீச்சிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் லெவலில் இருக்கணும். அந்த மீடியத்தில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி கேட்டகரி நம்பர் 54. ஓகேங்களா? இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400, மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 36. ஓகேங்களா?
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஓகேங்களா. ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி ஆனால் ஹிந்தியோ இல்லை இங்கிலீஷ், அதாவது ஹிந்தி படிச்சிருக்கணும் இல்லைனா இங்கிலீஷ் வித் ஹிந்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல் செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டிரான்ஸ்லேட்டர், அதாவது ஹிந்தி டு இங்கிலீஷ், ஹிந்தி டு இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த டிரான்ஸ்லேட் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே போல் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது ஹிந்திலேருந்து இங்கிலீஷாக மாற்றுறது ஓகேங்களா. அதான் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்பல்சரியுமே சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சர்டிஃபிகேட்டும் முடிச்சிருக்கணும். ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கான அது போஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அது கூட வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் எனி ஒன் ஆஃப் ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன், அதாவது டிப்ளமோ இன் லேபர் சோஷியல் வெல்ஃபேர், டிப்ளமோ இன் லேபர் லாஸ், எல்எல்பி வித் பேப்பர்ஸ் இன் லேபர் லாஸ், PG diploma in personal management, MBA with papers personal management awarded by any institution government of India, MBA HR awarded by institution of recognized by the government of India, PG diploma in human resource management. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து டிகிரியோட முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கிராஜுவேஷன் ப்ளஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் 4 இயர்ஸ் கோர்ஸ், அல்லது கிராஜுவேஷன் வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் லைப்ரரியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு பிரைமரி ரயில்வே டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி லெவல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் NCET அந்த ரெகுலேஷன்ஸில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 இயர் டிப்ளமோ எஜுகேஷன் அதில் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதேபோல் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி லெவல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே போல் இது எனி ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதாவது எனி டிகிரி ப்ளஸ் பிஎட். அப்புறம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎடோ எம்ஏடோ வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் டீச்சிங் பண்ணுற ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது சரிங்களா. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 65வது கேட்டகரி பிரைமரி டீச்சர் ஹிந்தி 35,400 ரூபா பே ஸ்கேலு, மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 48 வயசு. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்ல மறந்துருப்பேன், நீங்கள் அந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு இந்த டிப்ளமோ லெவல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிச்சுட்டு பிஎட் லெவல் இல்லை டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி, இல்லை பிஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் எம்எட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று இங்கே வந்து ஹிந்தின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் வந்து ஸ்கில் இருக்கணும். அதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கண்டிப்பாக டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மீடியத்தில் வெளில இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கேட்டகரி நம்பர் 65க்கு ஓகேங்களா. ஸோ நார்மலாக குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம மற்ற விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல் தான். ஆனால் இங்கே ஹிந்தி வந்து மெயின். நீங்கள் ஹிந்தியில் வந்து டீச் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் 66வது கேட்டகரி பிரைமரி டீச்சர் தமிழ். இப்போ நம்ம மாதிரி என்னென்ன சொன்னோமோ அதே தான் இதுக்குமே. ஆனால் நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் பண்ணுற ஸ்கில் வந்து நல்லா வெளில இருக்கணும் சரிங்களா. அந்த முன்னாடி சொன்ன விஷயந்தான். ஆனால் தமிழில் வந்து டீச்சிங் பண்ணுற ஸ்கில் வந்து வெளில இருக்கணும். அதே போல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கூட ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேத்தாலஜிக்கல் பயோகெமிக்கல் லெபார்ட்டரியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலஜிக்கல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் ஓகே. அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதை வந்து சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஸ்கில்லும் கேட்கல. ஸோ இதான் வந்து கடைசி 68வது கேட்டகரிக்கு மொத்தம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,900, மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் 33 வயசு. சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 18 கேட்டகரி நம்ம சென்னை ஜோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனில் வந்து அந்த 18 கேட்டகரி போஸ்ட் என்னவோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அதுக்கான பே ஸ்கேல் என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஏஜ் லிமிட்டு, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சூட்டபிலிட்டி, அப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக அந்த டேபிளில் அன்னெக்சர் ஏல செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நம்ம சென்னை ஜோனுக்கு உண்டான போஸ்ட்டுக்கு அந்த வேக்கன்சிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நீங்களுமே ஒரு டைம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து அது அப்ளை பண்ணுறது அந்த வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டேபிள் வந்து. ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து February 6, 2025. சரிங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த வீடியோவும் நம்ம பார்க்காத யாருன்னா இருந்தீங்கன்னா அதுக்கான அதாவது அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ அந்த லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.